தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்கு தமிழக அரசிடம் போதிய நிதி இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதை ஏற்க முடியாது என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் இருந்து சென்னை திரும்பிய திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மெட்ரோ ரயில் கட்டணம் குறைப்பது தொடர்பாக பலரும் கோரிக்கை விடுத்து வருவதாக அவர் கூறினார். இதுகுறித்து திமுக தலைவர் கருணாநிதியிடம் உரிய ஆலோசனை பெற்று போராட்டம் நடத்தப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் அரசு அதிகாரி கட்சி பாகுபாடின்றி செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்புவதற்கு செலவு செய்ய தமிழக அரசு மறுப்பது ஏன் என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்புவதற்கு போதிய நிதி இல்லைன்னு சொல்லிட்டு தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு. அதாவது எதற்கோ செலவு செய்யக்கூடிய அரசு இது சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதுதான் என்னுடைய கருத்து.